இது எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி. இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க சிவா, அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு 2 வழிதான் இருக்கு. நம்பர் 1, அவர் வாழ்க்கையில அடிபட்டு திருந்தி நல்லவரா வரணும். இது இப்போதைக்கு நடக்கிற விஷயமா தெரியல. அப்படின்னா நம்பர் 2, அவர்கிட்ட இருந்து நான் சட்டப்படி விவாகரத்து வாங்கி விடுதலை ஆகணும். இது நீயே நல்லா யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். இது கூட இமிடியேட்டா உன்னால செய்ய முடியும்னு எனக்கு தோணல. சிவா, அவரோட இவ்ளோ டார்ச்சரையும் நான் பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்க காரணமே நீங்க என் கூட இருக்கீங்கன்ற தைரியத்துல தான். எது எப்படி இருந்தாலும் விவாகரத்து கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருந்தா போதும். என்ன சிவா, இருப்பீங்கல்ல? என்ன ஷேடு, இவ்வளவு நாள் என் கூட பழகிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? நான் என்ன பிரதாப்பா? சரி, ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, வா போலாம். வாங்க உட்காருங்க. பாரு, பார்வதி, பாரு, உன் ஃப்ரெண்டு மைதிலியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. நான் பாத்துக்கிறேன், விடு. நல்லா இருக்கேனா? வா மைதிலி, வாங்க. ஒரு நிமிஷம் இரு, இப்போ வந்துடுறா. என்ன இவ வான்னு சொல்லிட்டு போறா? உன் ஃப்ரெண்டு தானே, உன்ன மாதிரி தானே இருப்பா. ரெண்டு பேருமா சேர்ந்து இதை வாங்கிக்கோங்க. என்னது இது? உங்களுக்கு வேஷ்டியும் மைதிலிக்கு புடவையும். எதுக்கு இதெல்லாம்? ஒன்றும் இல்லை மைதிலி, 2 நாளைக்கு முன்னாடி கற்பக மாமியை பார்க்க போயிருந்தேன். நானும் என் புருஷனும் எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க மகாலட்சுமி பூஜை பண்ணி மனவொத்த தம்பதிகளுக்கு புடவை வேஷ்டி வாங்கி கொடுக்க சொல்லி. எனக்கு தெரிஞ்சு உங்களை விட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள தம்பதி வேற யார் இருக்கா? ப்ளீஸ் இத வாங்கிக்கோங்க. என்ன தயங்குறீங்க? இத வாங்கிட்டு நானும் என் புருஷனும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களும் உங்க புருஷனும் கடைசி வரைக்கும் அந்யுன்யமா இருக்கணும்னா இதை ஒரு அந்யுன்யமான தம்பதிக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆமா. அப்படின்னா இதை நீங்க வேற யாருக்கா கொடுக்கறது தான் பெட்டர். ஆமா பாரு, இத நீ என்னோட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற யாராவது நல்ல தம்பதி அழைச்சிட்டு வந்திருப்பேனோ? ஏன் உங்களுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை விட அண்டர்ஸ்டாண்டிங்கான தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லையா? இருக்கலாம் சார். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட பழகினவங்க, அவங்களுக்கு கொடுத்தா தான் பொருத்தமாக இருக்கும். பாரு உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள தம்பதியான்னு நினைக்கும் போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. எங்களை பற்றி ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வாங்கிக்கிற தகுதி எங்களுக்கு இல்லை. சாரி சார், நான் வரேங்க. என்ன மைதிலி இது? சாரி பாரு, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. பரமசிவன் லோகத்தை சுத்திட்டு வான்னு சொன்னப்போ அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து நீங்க தான் லோகம்னு புள்ளியார் ஞானப்பழத்தை வாங்கினாருல, அது மாதிரி இது உங்க அப்பா அம்மா கிட்ட கொடு. அவளை விட நல்ல தம்பதி யாரும் இருக்க மாட்டா. என்ன? நான் வரேன் பாரு, வரேன். என்னப்பா அது இப்படி சொல்லிட்டு போயிட்டா? அதானே, இவங்க தம்பதியே இல்லையா? இல்ல இவங்களுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? எனக்கு முதல்ல குடுப்பன இல்லப்பா, அதத்தான் சொல்லணும். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி இத ஒரு நல்ல தம்பதிகளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு கூட குடுப்பன இல்லாம போச்சு. கவலைப்படாதம்மா, கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கடவுளுக்கே சாத்திரு. சிவன் பார்வதியோட சிறந்த தம்பதி இருக்க முடியுமா என்ன?
அவசரமா வர சொன்னீங்க? ஆமாடா, நம்ம இந்த காணாம போனானே அரவேக்காடு ஆறுமுகம் என்னடா ஆயிட்டான்? அவன் என்ன காணாம போயிட்டானா, இல்லை எவனா பிடிச்சி வச்சிருக்கானா, இல்லை செத்து தான் போயிட்டானா? அண்ணே, நான் வலை போட்டு தேடிட்டு இருக்கேண்ணே. அவன் எங்கேயோ மிஸ் ஆகுறானே. ஆமாடா, இன்னும் இதையே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்ப? குணா, பூ போட்ட சட்டை போட்டா மட்டும் பத்தாதடா, பொறுப்பா நம்ம தொழில வேலையும் செய்யணும், புரிஞ்சதா? அண்ணே புரியுதுண்ணே, அவன் வேற எங்கேயோ ஏடா கூடமா மாட்டிட்டு இருப்பானோன்னு தோணுதுண்ணே. டேய், அவன் ஏடா கூடமா மாட்டான், நமக்கு தான்டா ஆபத்து. அண்ணே புரியுதுண்ணே, இன்னும் 2 நாள்ல அவனை பிடிச்சிடுறேண்ணே. இந்தாங்க. ஏய், திரிஞ்சு போன பாலை கொண்டு வந்து எப்படி குடிக்கிறது? என்னது பால் தெரிஞ்சு போச்சு? இதெல்லாம் பாத்துறாத, எப்படி இருக்குதோ அப்படியே எடுத்துட்டு வந்து நீட்டிரு. நாங்க என்ன பண்றோங்கிறத மட்டும் 24 மணி நேரம் உன் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பாத்துக்கிட்டு. ஆமா, பிள்ளைக்கு இந்த பாலை தான் குடிச்சியோ? இல்ல, அவ பால் குடிக்காம தூங்கிட்டா. அவ விஷயத்திலாச்சும் கரெக்டா நடந்துக்க. இந்தா அண்ணே, நான் கிளம்புறேண்ணே. இருடா, இந்தா இது எதுக்குண்ணே? ஆர்வத்தை தீத்துரு. என்னடா தயங்குற? அவனை எங்க பார்த்தாலும் எந்த நிலைமையில பார்த்தாலும் போட்டு தள்ளிடு. அண்ணே, ஆறுமுகம் நம்ம குரூப்லயே ரொம்ப நல்லவண்ணே, அதுவும் நம்ம விசுவாசிண்ணே. அவனை போய் போட சொல்றீங்க? பால் கொடுத்தா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டருங்கெல்லாம் சொல்றாங்க. அதுக்காக திரிஞ்சு போன பாலை குடிச்ச பட்டுன்னு துப்பிடல. இது திரிஞ்சு போன பால், அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன ஆளு, போட்டு தள்ளிடு. இன்னும் என்னடா தயக்கம்? நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்தா அண்ணனை போட்டு தள்ளிட்டு நீ வாழ்ந்துட மாட்டே? என்னண்ணே இப்படி பேசுறீங்க? தம்பி, நம்ம தொழிலில் அண்ணன் தம்பி வரவெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம வாழணும்னா முதல்ல எதிரியை போட்டு தள்ளணும், புரிஞ்சதா? இந்தா புடிடா, புடி. குணா, தெருவில் கடந்த ஆறுமுகத்தை எடுத்து நம்ம தான் ஆளாக்கி கல்யாணம்லாம் பண்ணி வச்சோம். ஆமாண்ணே. அப்ப அவனுக்கு நேரம் நல்லா இருந்தது, இப்ப நேரம் கெட்டு போச்சு, போட்டு தள்ளிடணும். போட போடா, போ 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 போ. ஏய் ஏய் ஏய், இத பார், இத பார். ஏய், இங்க பாருடா. ஹலோ ஆர்கே. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவன் தப்பிச்சு ஓடுறான். அப்படியா? அவனை ஃபாலோ பண்ண சொல்லி 3 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்களும் அவனை ஃபாலோ பண்ணி போங்க. யார் அந்த 3 பேர்? டோன்ட் வரி, அவங்க போலீஸ் இல்லை, சின்ன சின்ன கேஸில் அரெஸ்ட் ஆன அக்யூஸ்டுங்க தான். இந்த விஷயம் வெளியே போகாது, நீங்கள் தைரியமாக போங்க. சரி சந்தேன், நான் அப்புறம் பேசுகிறேன்.
டேய் யாரு அண்ணே அண்ணே நான் எதுவும் செய்யலண்ணே. அண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணே. அண்ணே செத்து போடா. ஐயோ அம்மா. அண்ணே 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 எதுக்குடா அடிக்கிறீங்க? அண்ணே அண்ணே நான் என்னென்ன தப்பு செஞ்சேன்? ராஸ்கல். அண்ணே மனுஷனாடா நீ? எதுக்குடா அடிக்கிறீங்க? செஞ்சுட்டு எங்கிட்ட கேள்வி கேட்குறியா? வெட்டிக்கிட்டு வாண்ணா கட்டிக்கிட்டு வரணும். அவன் தானே என் தம்பி. கறியும் மீன் தின்னு நல்லா நல்லா புள்ளையாடா நீ? உன்னை வச்சு தொழில் பண்ண பாரு. ஏன் புத்தி சேர்ப்பாள்? எதுக்குடா அடிக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஆறுமுகத்தை போட்டேன். இதுக்கே நான் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? கூறு கட்ட பையல. இப்போ நீ என்ன தப்பு செஞ்சன்னு உனக்கு புரியல? உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? ஆறுமுகத்தை போட சொன்னீங்க. ஆறுமுகம் எங்க இருந்தான்? அவன் யாருக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி ஓடனா அந்த இடத்துல நான் சுட்டேன். யாரோ ஒருத்த கடத்தி வச்சிருந்தான்னு சொன்னியே, அவன் யாரு? நிச்சயமா அவன் நமக்கு எதிரியாத்தான் இருப்பான். அதனால தான் ஆறுமுகம் நம்பாள்னு தெரிஞ்சு அவனை கடத்தி வச்சிருந்து அவன் மூலியமா நம்மளை பத்தி உளவு பார்க்க ஆசைப்பட்டிருப்பான். அவன் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் நீ சுட்ட. அவனை சுட்டியே அவனை கடத்தி வச்சிருந்தது யாருன்னு கேட்டியா? அப்படி கேட்டிருந்தா நீ என் தம்பி, புத்திசாலி. உன் கால கழுவி நான் குடிச்சிருப்பேன்டா. ஆனா நீ கதையை கந்தலாகிட்டியாடா. நீ அவசரப்பட்டதால நம்ம எதிரி யாருன்னு இப்ப நமக்கு தெரியாமே போச்சுல. அண்ணே நான் இதை யோசிக்கவே இல்லைண்ணே. யோசிக்கணும். நம்ம தொழில நம்ம நிழல கூட நம்ம கூடாதுடா. அண்ணே தப்பு தானே. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க காலடியில கொண்டு வந்து சேர்க்கிறேன். எப்படா சேப்ப? தும்ப விட்டு வாழ பிடிப்பியா? எப்படி சேப்ப? முட்டாள் முட்டாள். ஒரு தடவை அவசரப்பட்டது போதும், இன்னொரு தடவை அவசரப்படாத. ஏன்னா நம்மளோட திட்டம் கோயில் நகையை கொள்ளையடிக்கிறது. அதுல ஏதாவது ஏடா கூடமா அவசரப்பட்டு செஞ்ச மொத்த காரியமும் சொதப்பிடும். புரிஞ்சதா? சரிண்ணே. இனிமேலாவது தேவராஜ் தம்பி நினைச்சு நிதானமா எல்லா காரியத்தையும் செய். என்ன மன்னிச்சுட்டுண்ணே. வெக்கமா இல்ல? மொரட்டு தொழில் பண்ணிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறியாடா மானங்கெட்டவனே. இந்த ஒரு தடவை பொழைச்சு போ, தம்பின்னு ஒன்று விட்டு வைக்கிறேன். இன்னொரு தடவை இதே மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ண, ஆறுமுகத்துக்கு நடந்த கதை தான் உனக்கு. போடா போ. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளில்
சிறைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என்